ஜேகேடி யூடியூப் சேனலுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்புலி. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகணும். இன்னைக்கு நம்ம பேசி எடுத்துக்கிட்டு ஓல்ட் ஏஜ்ல ஸ்கின்ல என்னென்ன மாற்றம் வரும், என்னென்ன நோய் வந்து நார்மலாவே வரும் அப்படிங்கிறத பத்தி பேசினேன். இனிமேல் வந்து இது எல்லாமே வராமல் தவிர்ப்பது எப்படி, ப்ரிவென்ஷன் எப்படி தடுக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸ்கின்ல வந்து எப்பவுமே மாற்றங்கள் வரதாங்க செய்யும். ஆனால் அதை வந்து நம்ம இது பண்ணணும்னா ஃப்ரம் 40 + 60 + 70 இந்த 3 ஏஜ் குரூப்பாக இது பண்ணிட்டு 40+லலாம் வந்து நீங்கள் ரொம்ப வந்து சேஞ்ச் இது பண்ண வேண்டாம். 2 தடவை குளியல், நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸு, வைட்டமின் ரிச் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபைபர் ரிச், ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் இது எல்லாமே ஏற்கனவே நான் நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன். என்னென்ன ஃபுட்டு என்னென்னன்றதை அந்த ஃபுட்டை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ளஸ் எக்ஸசைசஸ், அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இது எல்லாமே வந்து பண்ணணும். 60+ல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கூடுதல் ஆகுங்க. 60+ல ஏற்கனவே அந்த ட்ரைனஸ்லாம் ஸ்கின் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ தே மே கோ இன் ஃபார் ஈஸியாக வந்து எக்ஸிமா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் வைக்கணும், குளிக்கணும். குளித்த பிறகு வந்து நல்ல சருமத்தை உலர விடணும். இதை நல்லா கண்ட்ரோல் பண்ணிங்க, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சருமத்தை நல்லா உலர விடணும். உலர்ந்த பிறகு திருப்பி ஒருக்கா அப்ளை பண்ணணும் எண்ணெய். இந்த எண்ணெய் வந்து கோகனட் ஆயிலாக இருக்கலாம், ஆலிவ் ஆயிலாக இருக்கலாம், பாதாம் எண்ணெயாக இருக்கலாம், வால்நட் எண்ணெய். இதில் எது உங்களுக்கு வந்து பாசிபிள், எது உங்களால் வாங்க முடியுமோ அதை தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப காமன் கோகனட் ஆயில், அதையே தேய்ச்சிக்கிடலாம். அதுக்கப்புறம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குளியல். இந்த தடவை வந்து சோப்பு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. சோப்பு வந்து ஒரு தடவை காலையில் மட்டும் போட்டாலே போதும். சோப்பு வந்து மைல்டு சோப்பு தான் இது பண்ணணும். ரொம்பவே வந்து பிஹெச் குறைவான மைல்டு சோப் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அந்த சோப்பே இல்லைனாலும் அதுக்கு பதிலாக வந்து நான் சொல்லிக் கொடுத்தேன் அந்த பாசிப்பருப்பு ப்ளஸ் கடலைப்பருப்பு அந்த பொடி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 60+ல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எண்ணெய் குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்க்கணும். குளித்த பிறகு ஒரு எண்ணெய், நைட்டு படுக்கும்போது மாய்ஸ்சரைசிங் க்ரீமு. இது எல்லாமே அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. ப்ளஸ் உணவில் வந்து நீங்கள் அதே தான் கேர் எடுத்துக்கணும். ஓட்ஸ் மீல் வந்து கண்டிப்பாக உணவில் கொண்டு வாங்குங்க. ஓட்ஸ் மீல் கொண்டு வந்தீங்கனாலே ஓரளவு உங்களுக்கு வந்து எல்லா விட்டமின்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. உணவில் வந்து பழங்களில் வந்து பப்பாயா இருந்தாலுமே ரொம்ப நல்லதுங்க. பப்பாயா வந்து ரொம்ப ப்ளஸ் மாதுளம்பழம் ஜூஸு. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக இது பண்ணிங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ். இந்த 3 நீங்கள் இது பண்ணிங்கனாலே ஓரளவு வந்து உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கும். அடுத்து 70+போது இன்னும் கொஞ்சமே நல்லாவே இதாகிடும். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து அடிக்வேட் ஹைட்ரேஷன் அது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தாகமே எடுக்காது. அதனால் நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறதெல்லாம் குறைப்பீங்க. தண்ணி குடிங்க, இளநீ குடிங்க. அடுத்து நுங்கு, பதநீர் அந்த மாதிரி இது சீசன் அப்போ அதெல்லாம் நல்லா உணவில் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் ஆனால் சுகர் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சுகர் இருந்துட்டு இந்த இதெல்லாம் உணவுலாம் இது பண்ணக்கூடாது. சுகர் இல்லாதவங்களுக்கு வந்து இளநீ, பதநீர், நுங்கு இதெல்லாம் வந்து நல்லாவே உணவில் சேர்த்துக்கிடலாம். ப்ளஸ் அந்தந்த சீசனில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குமோ அதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டுக்கோங்க. ப்ளஸ் ஃப்ரூட் ஜூஸு நீங்களே வீட்டில் பண்ணுங்கள். ஃப்ரூட் ஜூஸ் வந்து நீங்களே வீட்டில் பண்ணி அந்த இது வந்து உணவில் எடுத்துக்கோங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடுங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நல்லா வந்து இந்த ஃப்ரை பண்ண ஃபுட்டு, இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸு, இந்த டின்டு ஃபுட்டு இதெல்லாம் வந்து தவிர்த்து விடுங்கள். சரியா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே தவிர்த்துடுங்க. அதே தான் ரொட்டீனாக வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய், குளித்த பிறகு உலர வச்ச பிறகு எண்ணெய், நைட் படுக்க போகும்போது மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இது எல்லாமே வந்து அவைலபிளாக இது பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அது ஹோம்மேடாக இருக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் ரெகுலராகவே ஹோம்மேட்னா வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீமுக்கெலாம் வந்து நம்ம கரெக்டாலாம் எதுவும் சொல்ல முடியாது. அந்த க்ரீமாக இது பண்ணணும். இல்லைன்னா வந்து நீங்கள் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு அந்த மாவை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி லேசாக வந்து ரொம்ப டைல்யூட் பண்ணி அதை லேசாக இது பண்ணிக்கலாம். ஆனால் அதெல்லாம் தடவுனீங்கன்னா திருப்பி குளிச்சிடணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி தடவிட்டு குளிச்சிடணும். ஏன்னா அதெல்லாம் இருந்ததுன்னா எறும்பு வந்துடும். ஹோம்மேடு மாய்ஸ்சரைசிங் வந்து ரொம்பவே இதுதாங்க. ஹனி சொல்லலாம், ஆலிவ் ஆயில் சொல்லலாம், ஆல்மண்ட் ஆயில் சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து ஆலிவ் ஆயில் இந்த 2லாம் வந்து நீங்கள் குளிச்ச பிறகு தடவிட்டு அப்படி படுக்கலாம். பட் ஹனியெல்லாம் இது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து எறும்பு வரும். ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு குளிச்சிடணும். அந்த மாதிரி பண்ணிக்கிடலாம். இதெல்லாம் வந்து ரொட்டீனாகவே நீங்கள் இது பண்ணுங்கள். டயட்டில் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. எக்ஸசைசஸ் இப்போ வந்து 70+லாம் வந்து நீங்கள் ஓடி ஆடி விளையாட முடியாது. ஸோ இப்படி கையில் இது பண்ணாலே இது பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் நிறைய இதாகும். ஃபேஷியல் எக்ஸசைசஸும் கொஞ்சம் வரும். ஸோ அந்த மாதிரி ஃபேஷியல் எக்ஸசைஸ் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். அடுத்து வந்து வாக்கிங் 70+னா ஒன்லி வாக்கிங் ப்ளஸ் அந்த சிட் பண்ணிட்டு சேரில் உட்காந்தே பண்ணுற எக்ஸசைஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா நிறைய பண்ணுங்கள். மசில்ஸ்லாம் வந்து நல்லா ஆக்டிவாக வச்சுக்கோங்க. வெயின் அந்த சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லா இது பண்ணுற மாதிரி நல்ல ஒரு யோகா, மெடிடேஷன் முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து வாக்கிங் மட்டும் பண்ணாலே போதுங்க. வாக்கிங் தான் ஐடியல். 70+லாம் ஒன்லி வாக்கிங். மற்ற எக்ஸசைஸ்லாம் நீங்களே வந்து உங்களோட ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டயட்டில் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஈஸி டைஜஸ்ட் ஆகிற மாதிரி காலையில் நேரங்களில் வந்து உணவில் வந்து கஞ்சி மாதிரி ஓட்ஸ் கஞ்சி ரொம்ப ஐடியலுங்க. அது காலையில் இது பண்ணிக்கலாம். 11 வந்து ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் வந்து குடிக்கலாம். மதியத்தில் வந்து களி இல்லை அந்த மாதிரி கிண்டி சாப்பிடலாம். இல்லைன்னா நல்ல வேக வச்ச சாதம் கொஞ்சம் ப்ளஸ் காய்கறிகள் நிறையா. எந்தெந்த காய் அவைலபிளாக அப்பப்போ இருக்குதோ அந்த காய்கறிகள் வந்து நிறையா. சாதம் ஒரு பங்குனா காய்கறி டபுள் பங்கு. 4 வந்து ஏதாவது சுண்டல் அந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடலாம். நைட்டுக்கு ரொம்ப ஈஸி டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இட்லி இல்லைன்னா இடியாப்பம் அதை மட்டும் சாப்பிட்டு பேசாமல் படுத்துடலாம். இந்த மாதிரி மட்டும் இது பண்ணுங்கள். நல்லா வந்து ஸ்கின் இதாகும். ப்ளஸ்
வாட்டர் வந்து கண்டிப்பா வந்து 3 லிட்டராவது மினிமம் வந்து எடுங்க. கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு வந்து தண்ணி குடிக்கிறத வந்து குறைச்சிருவாங்க மக்களே. அது அவங்களுக்கு தாகம் எடுக்காதா என்னன்னு தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிருவாங்க. பட் இருந்தாலும் மினிமம் வந்து 3 லிட்டர்ஸாவது நீங்க கண்டிப்பா வந்து இன்டேக் எடுத்துக்கோங்க. அதில வந்து நீங்க குடிக்கிற ஜூஸையும் கணக்கு வச்சுக்கலாம். கஞ்சி மாரி குடிச்சீங்கன்னா, அது கூட நல்லா கஞ்சியா வாட்டரியா இருந்ததுன்னா, அதையும் நீங்க வந்து கணக்குல சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாரிலாம் பண்ணுனீங்கனாலே உங்க ஸ்கின் வந்து நல்லா என்றுமே வந்து ஹெல்த்தியாங்க. மெயினா வந்து அழகுங்கிறத விட ஹெல்த்தியா ஸ்கின் இருந்தாலே ரொம்ப நல்லது நமக்கு. ஹேல் அண்ட் ஹெல்த்தி ஸ்கின், க்ளோயி ஸ்கின். அது இருந்தாலே நமக்கு வந்து ரொம்ப நல்லா இதாகும். வயசாக வயசாக வந்து மக்களுக்கு வந்து தூக்கம் வந்து குறையுங்க. ஆனா அவங்க வந்து கண்டிப்பா வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெது வெது தண்ணி, பிளஸ் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வாக்கிங் அந்த மாரிலாம் தன்னை பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து தூங்க போனாங்கன்னா, நல்ல நிச்சயம் ஆழ்ந்த நித்திரை வந்து ரொம்பவே எல்லா வயசுக்கும் இதாகும். பட் இன்னும் ஓல்ட் ஏஜுக்கு வந்து ப்ரெஷரும் கொஞ்சம் கார்டியாக் இதுலயே நல்ல இதாகும். நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை இருந்தனால அதுவும் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ஆழ்ந்த நித்திரைக்கும் வந்து அவங்க வந்து தன்னை தயார்படுத்திக்கிடணும். அதில வந்து தினசரி அவங்க என்ன பண்ணுனா இதாகுதோ, மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம். ஸோ இந்த மாரி பண்ணி கண்டிப்பா வந்து ஒரு நல்ல அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் வந்து இருக்கிற மாரி பார்த்துக்கிடணும். இதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது. பிளஸ் அவங்க வந்து தன்ன தாங்களே வந்து இப்ப ரிட்டயர் ஆன பெர்சனா இருந்தாலும் வந்து தன்னை வந்து ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபடுத்தி தன்னை எப்பவுமே வந்து பிஸியா வச்சுக்கணுங்க. ஆக்டிவான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி வந்து ஒரு ஈடுபாடோட மத்த ஒரு இதுல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு, அந்த தொழில்ல வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாலே ஒரு மாரி ஒரு மைண்ட் டைவர்ஷன், பிசிக்கலா வந்து நமக்கு வேலை செய்றோங்கிற ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாரிலாம் பண்றனாலயும் ரொம்ப நல்ல இதா இருக்கும். ஹேல் அண்ட் ஹெல்த்தியா பிசிக்கலி, மென்டலி அண்ட் எமோஷனலி ஒரு நல்ல ஒரு லைஃப்ப லீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.